போக்கோல இருந்து நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த போக்கோட X5 சீரிஸ் வந்து இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த X5 சீரிஸ்ல எத்தனை மொபைல் லான்ச் பண்ண போறாங்க, அதுல என்னெல்லாம் கொடுக்க போறாங்க, எப்போ லான்ச் பண்ண போறாங்க, எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். இந்த போக்கோட X5 சீரிஸ்ல ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Poco X5, Poco X5 Pro. Poco X5 Pro வந்து இந்தியால லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. Poco X5 வந்து லான்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் குளோபல்ல இந்த ரெண்டு மொபைலுமே லான்ச் பண்ண போறாங்க. இது தவிர்த்து நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. என்னென்ன மொபைல்லாம் பிப்ரவரி மந்த் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு புது மொபைல் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம், ட்விட்டர் இது ரெண்டுலமே ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். சோ தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த Poco X5 Pro X4 Pro மாதிரியே தான் இந்த மொபைலும் கிட்டத்தட்ட லான்ச் பண்றாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் ஒரு பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட அவுட்லுக் கிட்டத்தட்ட Redmiயோட Note 12 சீரிஸ் மாதிரியே தான் இருக்கு. எப்பவும் போல அதே தான் கொண்டு வராங்க. பட் கொஞ்சம் இவங்க Pocoக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்தது அப்படியே தான் கொடுக்குறாங்க. 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்தாங்க. அதை இங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா போட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் 3 கேமராவுக்கு அதையும் சேர்த்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னா இதுல கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசஸரை வச்சு தான். இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொண்டு வராங்க. பெரும்பாலும் இந்த ப்ராசஸர்ல லான்ச் ஆன எல்லா மொபைலுமே 20,000 ரூபாய்க்கு மேல தான் லான்ச் ஆச்சு. ஆஃபர்ல 20,000 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரி இருந்தாலுமே அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபாய்க்கு மேல தான் இருந்தது. பட் இவங்க 20,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த ப்ராசஸரை பத்தி நம்ம நிறைய மொபைல்ஸ்ல பேசியிருக்கோம், நிறைய அன்பாக்சிங்கும் பண்ணியிருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragonோட ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸர். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த மொபைல்ல வரப்போகுது. அதனால பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த ஒரு குறையுமே இதுல இருக்காது. இது போக இது ஒரு 5G ப்ராசஸர். ஆல்ரெடி இந்தியால 5G லான்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதுவும் 5G ரெடி மொபைலா தான் வரும். பட் இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்ன Android வெர்ஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆல்ரெடி Redmiயோட Note 12 சீரிஸ்ல பார்த்தா Android 12 தான் கொடுத்தாங்க. நம்ம அன்பாக்சிங்ல அதை பெருசா சொல்லியிருந்தோம். இந்த மொபைலுக்கு Android 13 கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே மாசா இருக்கும். பட் Android 12 தான் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய நெகட்டிவா தான் பார்க்கப்படும். இது போக எப்பயும் கொடுக்குற அந்த IR blaster, IP ரேட்டிங் இதெல்லாமே இந்த மொபைலுக்கு வருது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. அதே 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ ஓவராலா இதோட ஸ்பெக்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸரை நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கேமரால அந்த பிரைமரி சென்சாரை மட்டும் தான் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. மத்த விஷயங்கள பெருசா சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்க Pocoட X5 மொபைலுக்கு வந்தா ஆல்ரெடி இந்தியால லான்ச் ஆன Redmi Note 12 மொபைலை தான் அப்படியே இங்க ரீபிராண்ட் பண்ண போறாங்க. Redmi Note 12 வந்து நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த அன்பாக்சிங்லயே சொல்லியிருந்தோம் இது பிரைஸ்க்கு ஏத்த ப்ராசஸர் கிடையாது. இங்க Snapdragon 4 Gen 1 கொடுத்திருக்காங்க. இதுக்கு பதிலா 695 கொடுத்திருந்தா கூட ஓரளவு ஓகேவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ நம்ம சொன்னதை நம்ம Poco காதுல கேட்டுருச்சு அப்படின்னு தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இருந்தாலுமே அதே மாதிரி தான் இவங்க பண்ணிருக்காங்க. அந்த Redmi Note 12 அப்படியே ரீபிராண்ட் பண்ணி அந்த ப்ராசஸரை மட்டும் Snapdragon 4 Gen 1க்கு பதிலா இங்க Snapdragon 695 ஓட கொடுக்க போறாங்க. மத்தபடி இந்த மொபைல் அப்படியே Redmi Note 12 மொபைல் தான், பெருசா சேஞ்சஸ் கிடையாது. இந்த ரெண்டு மொபைல்ல Poco X5 Pro பிப்ரவரி 6ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. X5ம் சேர்ந்து வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா the Poco X5 Pro வந்து 6+128 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்ல 21,000 ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணி கூட இனிஷியல் செல்லிங் ஆஃபரா ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Poco X5 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16,000 ரூபாய் இல்ல 17,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிட்டு அதையுமே இனிஷியல் செல்லிங் ஆஃபரா ஒரு 16,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க 6GB RAM Poco X5ல ஸ்டார்டிங் வேரியண்டா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி Poco X4 Proவையே ஆஃபர்ல 15,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலே டவுன் கிரேட் பண்ண ஒரு மொபைலா Poco X5 அப்படின்னு எடுத்துட்டு வந்து அதை 15,000 ரூபாய்க்கு மேல பிரைஸ் வச்சு அப்படி சேல் பண்ணா நீங்க ட்ரை பண்ணி பாப்பீங்களா? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதையும் கீழ கமெண்ட் சொல்லுங்க. சோ Poco லான்ச் பண்ண போற இந்த ரெண்டு மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் என்ன? 6ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற என்ன மொபைல்ஸ் பத்திலாம் உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி டீடைல்டா அப்டேட் பண்ண முயற்சி பண்றேன்.